ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு 22,800 பிரேக் பண்ணி 23,000 கிட்ட க்ளோசிங் வச்சிருக்காங்க. பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் இருந்தால் தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு ரிட்டர்ன் ஏறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மதியானத்துக்கு மேலே வந்து 45 நாள் சீஸ் ஃபயர் போடுறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து ஒரு நல்ல ஹை, ஓகேங்களா, நல்ல ரெக்கவரி. ஈவினிங் என்ன சொல்லிட்டாங்க, திரும்ப நாங்கள் வந்து எந்த பேச்சுவார்த்தை நடத்தலைன்னு சொல்லி ஈரான் சைட்லேருந்து ஒரு நியூஸ் வருது. யூஎஸ் பக்கத்துலேருந்து ஒரு நியூஸ் நடக்குது. ஈரான் சைட்லேருந்து அதை வந்து அப்படியே ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியாக தான் போயிட்டு இருக்கு. ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன்ஸ் வந்து 2 சைடுமே வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்டேட்மெண்ட் வந்து குடுக்க மாட்றாங்க. இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒரு லாட் ஆஃப் கன்ஃப்யூஷன்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் நியூஸ் பேசிஸ்ல மட்டும் தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. டெக்னிக்கலா அது மூவே ஆகல. இன்னைக்கு பேங்கிங் நல்லா சப்போர்ட் பண்ணி குடுத்துருந்துச்சு. பட் ரிலையன்ஸ் வந்து சுத்தமா சப்போர்ட்டே கிடையாது. சரியான செல்லிங் ரிலையன்ஸ்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ நிஃப்டி வந்து இப்போதைக்கு டவுசன் நாஸ்டாக் ஃபிளாட்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த 23,000 நியர் பைல தான் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அப்படின்றது என்னோட ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா? நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி வேற. ஸோ 23,000 அப்படிங்கிறதுமே எனக்கு வந்து ஒரு மைனர் ரெசிஸ்டன்ட் இருக்கு அந்த இடத்துல. ஸோ வந்து 23,000க்கு கீழ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, அகைன் வந்து 22,800 நோக்கி அது ராலி குடுக்கும். ஓகேங்களா? இல்ல இன்கேஸ் நான் மேல அது வந்து நாளைக்கும் வந்து ராலி வந்து ரெக்கவரி ஆகுது அப்படின்னா, 23,300க்கு மேல வந்து சப்போர்ட் இருக்கு, ரெசிஸ்டன்ட் இருக்கு. ஸோ அது வரைக்கும் வந்து ராலி குடுக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு உள்ள மூவ்மெண்ட் இதுதான். என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஒரு செல்லிங் தான் எதிர்பார்க்குறேன். மார்க்கெட் வந்து இன்னும் வந்து ட்ரெண்ட்லாம் வந்து ரிவர்சல்லாம் இல்ல. ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ அதுக்கு இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டில் ஆன் டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ எந்த ஒரு பிரேக் அவுட்டும் இல்ல. ஸ்டில் லோயர் ஐ ஃபார்மேஷனில் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு இந்த இடத்துல ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி அகைன் செல் ஆக கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம் நாளைக்கு வந்து செல் ஆகுதா, இல்லை திரும்ப வந்து மொமெண்டம் பாசிட்டிவ்க்கு திரும்புதான்னு சொல்லிட்டு. பேங்கிங் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ட் போயிட்டு தான் க்ளோசிங் வைக்கிறான். ஸோ கரெக்டாக சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குன்னு கரெக்டாக பார்த்து வச்சுட்டு அந்த இடத்துல தான் போய் க்ளோசிங் வைக்கிறான். நாளைக்கு ஒரு ஃப்ளாட்டர் ஓப்பனிங். ஸோ இன்கேஸ் மொமெண்டம் பாசிட்டிவ்க்கு திரும்புது அப்படின்னா 53,700 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட். இல்லை கீழே இறங்குது அப்படின்னா 51,000 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல். ஓகேங்களா? இதுதான் பேங்க் நிஃப்டியோட லெவல். ஐடி வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஓகே. அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இன்னைக்கு இருக்கான். ஆஃப்டர் அ லாங் டைம் ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போனான். ஆனால் அந்த கேண்டலோட க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இல்லை. ஒரு மாதிரி வீக் கேண்டில் தான் அது. ஸோ நாளைக்கு ஃப்ளாட்டர் ஓப்பன் ஆகி திரும்ப செல் ஆகும் சான்சஸ் இருக்குது. இன்னைக்கு பேங்கிங் நல்லா சப்போர்ட் பண்ணனால ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னைக்கு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருந்தான். ஆனால் அவனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ட் நியர்பை போயிருக்கான். 780 ரெசிஸ்டன்ட், இப்போ 771. ஸோ மேபி இவனும் வந்து அந்த ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிட்டு கூட திரும்ப கீழே வரலாம். ஸ்டில் அண்ட் லோயர் ஐ ஃபார்மேஷன் தான். ரிலையன்ஸ் வந்து அந்த மேஜரான லெவலில் கீழே இறங்கியிருக்கான். ஆனால் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விக் எல்லாமே அந்த இடத்துல தான் வந்து வந்து போகுது. ஸோ பட் இந்த இடத்துல இவன் சப்போர்ட் எடுக்கலை, திரும்ப நாளைக்கு கீழே இறங்குறான் அப்படின்னா 1224 தான் அவனுக்கு வந்து அடுத்த சப்போர்ட். ஓகேங்களா? ரெசிஸ்டண்டாக வந்து 1327 ஆக்ட் ஆகும். அடுத்து உள்ள அவனுக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஃபால், இன்னொரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட ஃபால் ஆக வேண்டியிருக்கு. 1224 தான் மேஜர் சப்போர்ட். ஓகேங்களா? ரிலையன்ஸ் வந்து சரியான செல்லிங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்தது. ஸோ நாளைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நாளைக்கு 23,000 பிரேக் பண்ணி பாசிட்டிவாக மூவ் ஆகுதா, இல்லை 23,000 ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகி அகைன் செல்லிங் கண்ட்ரோலுக்கு போதா அப்படிங்கிறத நாளைக்கு தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டு போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.